சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கு. இந்த தம்பி கேட்டு பார்க்கலாமா? தம்பி, இது இந்த விலாசம் எங்கப்பா இருக்கு? அந்த பக்கத்து வீடு தான். என்ன இவ்வளவு பெரிய வீடா இருக்கு? பொண்ணே, 11-12 ஸ்ரீனிவாசா நகர் முதல் குறுக்கு தெரு. இந்த விலாசம் தானே? அப்போ இந்த வீடு தான். மாம்ஸ், ஒரு நிமிஷம் இருங்க. என்ன? நம்ம ஊர்ல பல பேருக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கீங்க. ஊருக்கே ராஜாவா இருந்தீங்க. நம்ம ஊரே உன்னை தெய்வமா பாத்துச்சு. நீங்க போய் சும்மா இருக்கிறியா? அதெல்லாம் பழைய கதை. இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு ஊர் விட்டு ஊர் வந்துட்டோம்ல. இந்த பாரு, எந்த காரணத்தை கொண்டும் யாருக்கிட்டையும் நம்ம ஊரை பற்றியோ நம்ம சொந்த பந்தத்தை பற்றியோ பழைய கதையை பற்றியும் பேசவே கூடாது. புது கதை, புது வாழ்க்கை. சரியா? ஆ அண்ணா, இது பெல்லு கிடக்குது. அண்ணா அண்ணா வணக்கண்ணே. யாரு? சின்ராசண்ணே. சின்ராசா? எந்த ஊர் சின்ராசு? அண்ணா இல்லைண்ணா, அது ஃபோன் பண்ணிடுண்ணே. போனா? ஓ, அந்த டிரைவர் வேலை கேட்டு ஃபோன் பண்ணது நீதானா? ஆமாங்கண்ணே. ஆமா, இவங்க யாரு? இவங்களை எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? என் சம்சாரண்ணே. 2 பேர் தான் ஊர்லேருந்து வந்தோம். இங்கே சென்னையில் யாருமே தெரியாதுண்ணே. பஸ்லேருந்து இறங்கி வந்தோன்னே டீ சாப்பிட்லான்னு கடைக்கு போனோம். அங்கே உங்கள் நம்பரை பார்த்தா அதான் நம்பருக்கு ஃபோன் பண்ணேண்ணே. இதுக்கப்புறம் ஒரு வேலை கிடைச்சதுக்கப்புறம் தான் ஒரு வீடை பார்த்து அவங்கள தங்க வைக்கணும்ண்ணே. நானும் கிராமத்துலேருந்து சென்னைக்கு வேலைக்கு வந்தவன் தான். அந்த கஷ்டம் என்னன்னு எனக்கும் தெரியும். அப்புறம் இன்னைக்கு தான் வெளியூர்லேருந்து வந்தேன்னு சொன்னா முதலாளிக்கு உன் மேல நம்பிக்கை வராது. அதனால உன்னை எனக்கு தெரிஞ்சவனு சொல்லி தான் வேலைக்கே சேர்க்க போறேன். உன்னை அவங்க கேட்டா நான் சொன்னதை சொல்லி சமாளிச்சிருப்பா. சரிண்ணா. ஏப்பா, கார்லாம் ஓட்டுவியா? டிராக்டர் ஓட்டுவேண்ணே. ஏப்பா, கார் ஓட்டுவியா தான் உன்னை கேட்டேன். ஓட்டுவேண்ணே. சரி, அப்புறம் நான் சொன்ன மாதிரியே சொல்லிடணும். நீங்க சொல்ற மாதிரி சொல்றேண்ணே. இங்க பாருப்பா, இங்க வேலைக்கு சேர்ந்தா கண்டிப்பா உனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும். சரிண்ணா. முதலாளி தங்கமான மனுஷன். அதனால நீ மாச சம்பளம் வாங்கினதும் நீ 10% எனக்கு கமிஷன் கொடுத்தணும். சரியா? சரிங்கண்ணா. அண்ணே, கமிஷன் தானே, கொடுத்துடலாம் அண்ணே. முதல்ல வேலைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் சின்ராசு, இப்படி ஊருக்கார மாதிரி ட்ரெஸ் போட்டு இருந்தா உனக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. பேண்ட் சட்டெல்லாம் வச்சிருக்கியா? ஐயோ, அதெல்லாம் நான் போட்டதே இல்லைண்ணே. அது சரி. இப்படி வேட்டி சட்டையோட போனா வேலை கிடைக்காதப்பா. என்ன பண்றது? ஐயோ, என்ன பண்றது? சரி, உன்னை பார்த்தா என் தம்பி மாதிரியே இருக்க. என் தம்பிக்கு ஒரு புது ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன். அதை போட்டுக்கோ. சம்பளம் வந்த உடனே கமிஷன் காசு கொடுக்கும் போது என் ட்ரெஸ்ஸுக்கு காசு கொடுத்துடணும்பா. சரியா? சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அண்ணா ஆளு ரொம்ப ஓசரமா மீசெல்லாம் பெருசா வச்சிருக்காரு. மனசு குழந்த மாதிரி இல்ல. ஆக்டிங் டிரைவரை வர சொல்லி செக்யூரிட்டி கிட்ட சொல்லியிருந்தேன். என்ன பண்ணிருக்காருன்னு தெரியல. செக்யூரிட்டி அண்ணா, மேடம் வாங்க. வணக்கம் மேடம். ஆக்டிங் டிரைவர் கேட்டனே, வந்திருக்காரா? ஆக்டிங் டிரைவருக்கு சொல்லி வச்சிருந்தேன் மேடம். ஆனா அவர் இன்னும் வரல. போன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது மேடம். என்னன்னா இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? அவருக்கு ஏகப்பட்ட பிசினஸ் பிரஷர் இருக்கு. அதனாலதான் ஒரு ஆக்டிங் டிரைவரை வரவேங்கன்னு சொன்னேன். இது கூட உங்களால பண்ண முடியலையா? இப்ப என்ன பண்றது? கவலைப்படாதீங்க மேடம். சின்ராசன் ஒருத்தர் முழு நேரமும் டிரைவர் வேலை பாக்குறேன்னு கேட்டு வந்திருக்காரு. அவரு எனக்கு தெரிஞ்சவர் மேடம். நல்ல கார் ஓட்டுவாரு. அப்பவே பண்ணிருக்கலாம்ல. அப்புறம் என்ன, அவர் வர சொல்ல வேண்டியதானே? நான் கூப்பிடுறேம்மா. ஏப்பா சின்ராசே, சின்ராசே வாப்பா, மேடம் கூப்பிடுறாங்க. இவர்தான் சார், இவர்தான் சார் நான் சொன்ன டிரைவர். வணக்கம். 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 நல்லா கார் ஓட்டுவீங்களா? நல்லா ஓட்டுவேன் சார். பர்டிகுலரா இந்த வண்டியை நல்லா ஓட்டுவீங்களா? நல்லா ஓட்டுவேங்க சார்,
என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? அவர் ஓட்டாத காரே இல்ல. இவங்க என் சம்சாரங்க. அது கிராமத்து பொண்ணுனால கொஞ்சம் துருன்னு பேசிடுங்க. பரவாயில்ல. நீங்க ஃபுல் டைம் டிரைவரா ஒர்க் பண்றதா இருந்தா ராத்திரி பகல்னு நேரம் பார்க்காம வண்டி எடுக்க வேண்டியிருக்கும். அதனால நீங்க இங்கேயே தங்கி வேலை பார்க்குற மாதிரி இருந்தா வசதியா இருக்கும். ஆ, இதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வருங்களா? ஏங்க, நாங்கள் 2 பேருமே இந்த ஊருக்கு புதுசுங்க. இப்போ வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தங்கறதுக்கு ஒரு வீடு தனியாக பார்க்கணுங்க. வேலை பார்க்குற இடத்துல தங்கறதுக்கு வீடு கிடைக்குது, அது நல்ல விஷயம் தானேங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. ம், என்ன திவ்யா, அப்படின்னா இங்கேயே தங்கி வேலைய ஆரம்பிச்சிருங்க. சரிங்க. செக்யூரிட்டி சார். இவங்களுக்கு மாடியில் இருக்கிற ரூம்ல தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். ம். நான் ரெடி பண்ணிடுறேன் சார். அம்மா, கௌதம், அண்ணி, அண்ணா ஒரு நிமிஷம் வாங்களேன். அம்மா, இவர் சின்ராசு, இது அவர் வைஃப். இவங்க இனிமே இங்க தான் தங்க போறாங்கம்மா. சின்ராசு, இவங்க என் அம்மா. வணக்கம்மா. அண்ணன், அண்ணி. வணக்கங்க. சரி, மத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்போ அர்ஜென்ட்டா வெளியே போனோம். வண்டி எடுக்கிறீங்களா? பாய் தர்ஷினி குட்டி. Bye, பாய் Daddy. திவ்யா, வரமா? சரிங்க. பார்த்து பத்திரமா போங்க. சரிங்கம்மா.